தமிழ்நாட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் இப்போ இருக்குங்கிறத பார்த்து உடனே அதை கிராக் டவுன் பண்ண வேண்டியது டிஜிபி சைலேந்திர பாபுவோட கடமை. 21 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. ஒரு ராமதாஸ் என்ன பண்ணுவாரு, என்னதான் பேசினாலும் கடைசியில வந்து இதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட கூட்டணி போயிருவாரு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய சமகால அரசியல், பல்வேறு செய்திகளின் கோணங்கள், அதில் பின்னால் இருக்கக்கூடிய தகவல்கள் என பல்வேறு விஷயங்களை அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் கிறிஸ்டோபர் தாஸ், நல்லா இருக்கீங்களா தம்பி? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திச்சது இந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கேட்ட கட்சிலாம் இப்போ கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. இப்போது கடந்த 4-5 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விவகாரம். நம்ம பேசக்கூடிய இந்த நொடியில் 21 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது இந்த கள்ளச்சாராயம். எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தின் நிலை என்பது என்ன? கள்ளச்சாராய சாவுங்கிறது வந்து மிகவும் ஒரு நம்ம ப்ரொவிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கோட மிகப்பெரிய தோல்வி. அதாவது நம்ம பொதுவாக வந்து ஏன் நீங்கள் கள்ளுக்கடையை திறக்கிறீங்க, ஏன் சாராய கடை திறக்கீங்கன்னு சொல்லும்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆரே சொல்லுவார், கள்ளச்சாராயம் குடித்து மக்கள் விஷச்சாராயம் குடித்து மோசமான சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கிறாங்க, நிறைய சாவுகள் வருது, அதனால கவர்மெண்ட்டே வந்து நல்ல சாராயத்தை விட்டுறோங்கிற மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆரே முன்னாடி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, மது ஒழிப்பு பிரச்சாரத்தை வரைக்கும் கூட சொல்கிறாங்க. மது விலக்கு பேச்சு வரும்போது எல்லாமே உடனே கள்ளச்சாராயம் சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் புள்ளிக்கு வரேன். அப்படி இருந்த பிறகும் கள்ளச்சாராயம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு நடந்திருக்குது. இதை மையமாக வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் இப்போ இருக்குங்கிறத பார்த்து உடனே அதை கிராக் டவுன் பண்ண வேண்டியது டிஜிபி சைலேந்திர பாபுவோட கடமை. அதாவது ப்ரொவிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து அவர் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது டிஜிபிக்கு கடமை. அதைத்தான் நான் இப்போ என்னோட புள்ளியாக பண்ணுறேன். இங்கே வந்து அரசு டாஸ்மார்க் இருந்த பிறகும் இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் இருக்குன்னா இன்னும் பல பகுதியில் இருக்குன்னு நான் கருதுறேன். அப்படி இருக்கக்கூடிய பகுதியை உடனே அடித்து உடைச்சி அதை சரி பண்ண வேண்டிய கடமை மதுவிலக்கு பிரிவுக்கும் ஒட்டுமொத்த காவல்துறை தலைமை அதிகாரி சைலேந்திர பாபுக்கும் இருக்குதான் நான் கருதுறேன். இல்லை, அதுதான் கண்டிப்பாக. இப்போ மதுவிலக்கு அமலாக்கத்துறை என்பது ஒரு சம்பவம் நடந்த பிறகு நடவடிக்கை என்பது அல்ல. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆப்வியஸ்லி இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த துறையே வந்து வலுவாக இருக்குது தமிழக காவல்துறையில். ஆனால் நான் முன்னமே குறிப்பிட்டது போல 21 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். அப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக பத்திரிகையாளர்களை பார்க்கும் பொழுது மதுவிலக்கு மட்டுமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பின்புலங்களோடு தான் இங்கே ரொம்ப ஏகபோக முதலாளிகளாக இருப்பதை கூட நம்மளால கள நிலவரம் நமக்கு தெரிவிக்கிறது. ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கோரிக்கை என்பது இல்லை இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் எப்பவுமே ஒவ்வொரு சம்பவத்தின் போது நம்ம அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் பொறுப்பு, நீங்க குறிப்பிடக்கூடிய காவல் தலைவரோட பொறுப்பு என்பது என்ன அப்படின்ட்டு தான் கேள்விக்குறியா. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி இன்னும் பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்குது. அதை கிராக் டவுன் பண்ணி அதை அடிச்சு உடைக்கணும்னு தான் சொல்றேன். இன்னொரு கள்ளச்சாராய சாயம் வந்துடக்கூடாது. கள்ளச்சாராயம் நடந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போ எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னா காவல்துறைக்கு தெரிஞ்ச இடத்துல அதில் மாமூல் வாங்கிட்டு செல்லவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் உடைச்சி அந்த இடத்துக்குள்ள நேர்மையான அதிகாரிகளை போட்டு உடனே அதை சரி செய்ய வேண்டியது காவல்துறைக்கோட கடமை நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு சம்பவம் இப்படி வந்துடக்கூடாது. அதுக்கு வெரி எஃபெக்டிவாக பண்ணணுங்கிறதா என்னோட கருத்தான முன்னே. இப்போ நம்ம அரசியல் கோணத்தில் இது பார்க்கும் பொழுது அமைச்சர் ஜெயக்குமாரோட செய்தியாளர் சந்திப்பில் பண்ணும்போது இல்லை அதற்கு வந்து மா சுப்பிரமணியம் வந்து பதில் சொல்வதை பார்க்கும் பொழுது உங்கள் ஆட்சியில் இத்தனை பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயத்தில், எங்கள் ஆட்சியில் இவ்வளோ தானே போயிருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி பதில் இருக்குது பார்த்தீங்களா. இது மீண்டும் ஒரு விவகாரம், ஒரு உயிரிழப்பு அப்படின்றது இந்த இரு கட்சிகளிடையே வந்து மீண்டும் ஒரு அரசியலாக தான் முன்வைக்கப்படுதா? இந்த இரு கட்சியெல்லாம் இப்போ இல்லைங்க, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தாங்க இருக்குது. அது எதிர்கட்சிங்கிற புள்ளிக்குள்ள நீங்க கேட்டா கூட அது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. கருணாநிதி ஜெயலலிதா காலத்தோட எதிர்கட்சிங்கிற முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற புள்ளியில தான் ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. அப்படி கம்ஃபர்டபுளா இருந்தாலும் கூட அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதுல வந்து கலைஞர், ஜெயலலிதா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இவங்கள மாதிரி பெரிய மாஸ் லீடரா தன்னை கருதாம உள்ள இறங்கி வந்து பண்றாரு. அதனால இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னு சொன்னா அவர் வந்து ஒரு சின்ன இதுன்னு தன்னை பாய்ச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஓகே, நீங்கள் இந்த லாவணி அரசியலை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இங்கே வந்து
மது விலக்குக்காக கடுமையாக பண்ணுறது டாக்டர் ராமதாஸ் தான். அதோட கொடுமையை பிரச்சாரம் பண்ணி குறைஞ்சபட்சம் அவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்ட்டையாவது அந்த குடியின் போதையிலேருந்து கொஞ்சம் வரையாத அவர் வீழ்ச்சி அவர் வந்து விடுவிச்சாருன்னா அது அவருக்கு பெரிய வெற்றி, பெரிய வெற்றி தான். ஆனால் என்ன பண்ணுவார், நாம் தமிழர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ராமதாஸ் என்ன பண்ணுவார், என்னதான் பேசினாலும் கடைசியில் வந்து இதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட கூட்டணி போயிடுவார். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ நீங்கள் இதை உங்கள் கூட்டணிக்கும் இதை மையமாக வைக்கிறது கிடையாது. உங்களோட அரசியல் இந்த கோரிக்கையோட நம்ம கூட்டணியோட தொடர்படுத்தலாம், சரியா இருக்கும் எங்க? அப்போ என்ன அர்த்தம் இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு அதை பண்ணக்கூடிய கட்சிகளுடைய நீங்கள் கூட்டணி போவீங்கன்னா அந்த கோரிக்கைக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் சொல்கிறேன். நீங்கள் வந்து மது வந்து வேணுன்னு எந்த கட்சியும் சொல்கிறது கிடையாது, ஊழல் வேணுன்னு எந்த கட்சியும் சொல்கிறது கிடையாது. அந்த புள்ளிக்குள்ளே தான் இது போயிட்டு இருக்குது. இது வந்து லா அண்ட் ஆர்டர் மன்னிக்கவும் ப்ரொவிஷனல் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக பண்ணணும். இந்த இந்த இதை மையமாக வச்சு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உடனே ஒரு டாஸ்க் ஃபோர்ஸாக செயல்பட்டு உடனே அடித்து உடைச்சி அதை தெளிவுபடுத்த வேண்டியது ப்ரொவிஷனல் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு கூட கடமைங்கிறதா என்னோட கருத்தை. அதை வைக்கிறேன். தொடர்பாக ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன், உங்களோட பதில்களை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சம்பவம் அரங்கேறிய உடனே நிவாரண தொகை அறிவிக்கப்படுகிறது, அவருக்கு 10 லட்சம் ரூபாய். அதை தொடர்ந்து முதலமைச்சர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் நேரில் சென்று தனித்தனியாக ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். இது இருவேறு விமர்சனங்களை உருவாக்கிய கருத்துக்கள் என்பதை விட விமர்சனங்களையும் நான் சொல்லலாம். ஒரு முதலமைச்சரை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து கிடக்கிறாரு, அவங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்குது. அவங்களுக்கு எதற்கான நிவாரணம்? நீங்க வந்து கள்ளச்சாராயத்தை மறைப்பதற்கான இந்த ஒரு நீங்க ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை பண்றீங்களா அப்படின்னு இருவேறு விமர்சனங்கள் தொடருது. இது எப்படி பார்க்கலாம்? அதாவது போட்டியாளராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாருமே வந்து அதில் தகுதி இல்லாதவங்க தான் இருப்பாங்க, நாம் தமிழர் தவிர்த்து. ஏன்னா இதில் கடுமையாக போராடுறது டாக்டர் ராமதாஸ் தான். ஆனால் அது கூட்டணி அரசியல்னு வரும்போது இதை அவர் வந்து விட்டுக்கிட்டு கூட்டணிக்கு போகிறாரு. நாம் தமிழர் கூட்டணி வைக்காமல் இதை பேசுகிறாருன்னா நாம் தமிழருக்கு மட்டும் இதில் கிரெடிபிலிட்டி கொடுக்குறாங்க. அந்த ஒரு கட்சி மட்டும் இதை பற்றி விமர்சனங்களை பண்ணிக்கிட்டு கூட்டணி இல்லாமல் தனிச்சு போகிறதுனால அதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த கட்சியோட பெரிய அளவுக்கு இதை எடுத்து பண்ணுறது வந்து டாக்டர் ராமதாஸ் தான். ஆனால் அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர் கடைசியாக வந்து இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளும் அரசோட வந்து கூட்டணிக்கு போயிடுறாருன்னு சொல்லும்போது பொதுமக்கள் மத்தியில் உள்ள பார்வைங்கிறது வேற, அரசியல் கட்சிகளுக்கு இதில் உள்ள தகுதிங்கிறது வேற. பேசுவாங்க, இதை செயல்படுத்தக்கூடிய அரசியல் கட்சியோட தானே கூட்டணிக்கு போய் நிற்கிறாங்க. அதுதானே திருமாவளவனும் கரெக்டாக சொன்னார். நீங்கள் போராடிவங்களான்னு கேட்டாங்கன்னா நீங்களும் இதுக்கு உள்பட்டவங்க தான் எடப்பாடி பழனிசாமியை இவர் திருமாவளவனும் அதை சுட்டி காட்டி பேசுகிறாரு. ஸோ இங்கே மெயின் பிளேயர்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க. இதுதான் பொசிஷன். மக்கள் மத்தியில் நீங்கள் சொல்லக்கூடிய குரல் ஒலிக்குது. அந்த மக்கள் மத்தியில் ஒலிக்கக்கூடிய குரலை கோஆர்டினேட் பண்ணி அதை மாற்றக்கூடிய அளவுக்கு இது ஒரு இஷ்யூவாக எடுக்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை. பாமக இருந்தாங்க, அவங்களும் இந்த ஜோதியில் போய் சங்கமம் ஆயிடுறாங்க. அப்கோர்ஸ் இந்த இஷ்யூவில் கூட ஃப்ரம் யூ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் இந்த இஷ்யூவில் கூட திமுகவும் அண்ணா திமுகவையும் குறை சொல்லிக்கிட்டு தனிச்சே நிற்கிறாரு. தனிச்சு நிற்கக்கூடிய சீமானோட பல அம்சங்களில் இதையும் அவருக்கு ஒரு கிரெடிட்டாக நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ராமதாஸுக்கு அதை கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அது சீமானோட ராமதாஸ் தான் அதை பேசுகிறாரு. பட் இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கூட்டணி போயிடுறாரு அவர். ஸோ இதுதான் அங்கேக்குள்ள பொசிஷன். இது தவிர திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே இதில் இருக்கக்கூடியவங்க தான். அவங்களோட கூட்டணி போகக்கூடியவங்க தான் மற்ற எல்லா கட்சிகளும். அதில் பெருசாக சொல்லக்கூடிய பாமகவும் கூட்டணி சாக்கடைக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஸோ ஒன்லி பார்ட்டி இதை சொல்றதுக்கு அருகதை உள்ள கட்சின்னு நான் பார்க்கறது வந்து அதிமுகவுக்கு அருகதை இல்லை, நாம் தமிழர் சீமானுக்கு அருகதை இருக்குங்கிற மட்டும் நான் பார்க்குறேன். அருகதை உள்ள ராமதாஸும் கூட்டணி அரசியலுக்குள்ள அதை காவு கொடுத்துட்டு போயிடுறாரு. இல்ல இந்த முதலமைச்சரோட நிவாரணத்துக்கு அறிவிப்பு, முதலமைச்சரோட நேரில் சந்தித்த ஆறுதல், இதன் மீதான விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் விமர்சனம் வைக்கல. அவர் வந்து இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? ஏங்க நீங்க வந்து என்ன வந்தா உங்களுடைய பார்வை அதான் நான் பொதுமக்கள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க, அரசியல் கட்சிகளுக்கு தகுதி இல்லை நாம் தமிழர் தவிரன்னு நான் என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். பொதுமக்கள் மத்தியில் அது வேதனையும் வருத்தம் வரத்தான் செய்யும். அதை கோஆர்டினேட் பண்ணி அந்த பொதுமக்களை நம்பி அதை ஒரு அரசியல் சக்தியாக வைக்கிறதுக்கு எந்த கட்சி இருக்குது? ஸோ நீங்கள் பொதுமக்களோட இந்த கருத்தை நம்பி இது ஒரு வாக்கு வங்கியாக வரும், இது வந்து ஒரு அரசியல் சக்தியாக வரும்னு சொல்றதுக்கு எந்த கட்சி இருக்குது? இவங்க பாமக அதை எடுத்தாங்க, அவங்களும் மொத்தமாக வந்து இதை பற்றி பொருட்படுத்தவங்களோட தானே கூட்டணி போகிறாங்க. என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன அவருக்கு ஆட்சி காலத்தில் நடக்கலையா? இதெல்லாம் எலைட் பார் இல்லாமலாம் இருந்தது. திமுக சொல்றதை விடுங்க, நான் ராமதாஸை பாராட்டுறேன். பாராட்டி அவர் அதுக்குள்ள நிற்க முடியாத இந்த இஷ்யூல நின்னா தேராதுன்னு சார் எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த இஷ்யூவை பின்பற்றக்கூடிய எடப்பாடி கூட தானே ராமதாஸ் கூட்டணி போனாரு, அதுவும் தேரல.
அப்போ இதை ஒரு இஷ்யூவாக யாரும் எடுக்கலைங்கிறதா உண்மை. நாம் தமிழர் சீமானை மட்டும் வேணா இதை வந்து அவரை மட்டும் வேணா இதை எக்ஸப்ஷனலாக வச்சுக்கிங்க. ராமதாஸ் அதில் எடுத்துட்டு கூட்டணி போறாரு. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் கருத்தை முன் வச்சு தான் அரசியல் கட்சிகள் இயங்குது. இதை மையமாக வச்சு ஒரு வாக்கு வங்கியை திரட்டலான்னு அரசியல் கட்சிகள் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுல முதன்மையானவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவரே வந்து இது மொத்த குத்தையா இதை நடத்தக்கூடிய எடப்பாடி கிட்ட கூட்டணி போயிடுறாரு. ஸோ இதுக்கு என்ன கிரெடிபிலிட்டி அதில் வரப்போகுது? கொஞ்ச நஞ்சம் கிரெடிபிலிட்டி சீமான்ட்ட இருக்குது. பார்ப்போம் அவர் இந்த இஷ்யூவை மையமாக வச்சு எவ்வளவுக்குள்ள அவர் லாபம் பெறாருங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பல இஷ்யூ எடுத்து தான் லாபம் பெற முடியும். பட் இந்த இஷ்யூவை எடுக்கிறதுக்குள்ள ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு ஆட்டு சீமான் மட்டும்தான் இருக்குதா நான் பார்க்குறேன். நன்றி சார். இந்த அமர்வில் உங்களோட பல கருத்துக்களை பதிவு செய்து நன்றி.